இப்போ எக்கச்சக்கமான கோர்ஸ் இருக்குது. கடைசியில் எல்லாம் பண்ணிட்டு மசால் தோசை ஆர்டர் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று சூஸ் பண்றாங்களோ, அவேர்னஸ் கூட கன்ஃபியூஷனும் கூடுதோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பையன் எதை சூஸ் பண்ணுறான்? இப்போ எடுத்துக்க இந்த ட்ரெண்டிங் கோர்சஸ், பாப்புலர் கோர்சஸ் சொல்லப்படக்கூடிய டேட்டா சயின்ஸ், ரோபோட்டிக்ஸ், ஐடி, ஏஐ, அப்புறம் இதில் வந்து இப்போ மீடியாவையும் சேர்த்துக்கலாம். கடந்த 10 வருஷமா நான் அதை பார்க்குறேன். இது நீங்கள் சொன்னது எல்லாமே மாறப்போகுது சார். இல்லை அதான் மாறுவோம், ஆனால் இதெல்லாம் பாப்புலராக பேசப்படுது. அதுதான் நம்ம தப்புன்னு சொல்றோம். இப்போ நீட் எழுதக்கூடிய குழந்தைங்க எல்லாரும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மட்டும் தான் யோசிக்கிறாங்க. நீட் எழுதுறீங்கன்னா வெறும் 8 ஆப்ஷன் தான் இருக்கு. நீட் எழுதலைன்னா 25 விதமான கோர்சஸ் லிஸ்ட் பண்ண முடியும். எவ்வளோ நீங்க நீ ஸ்டோன் பண்ணி படிக்கிறீங்களோ அவ்வளோ டிமாண்ட் இருக்கும். இல்லை நீ ஸ்டோன் பண்ணி படிச்சா கடைசியில் ஒரு டிகிரி மட்டும் இருக்கும், எனக்கு வேலை இல்லாமல் போயிடல. நீங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட 35-40% ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வருஷம் வேலை கிடைக்கிறது இல்லை. அடுத்து என்ன படிக்கலான்ற கேள்வியை விட அடுத்து எங்க படிக்கலாம். அவன் படிக்கும்போது we tell college you should make students knowledge ready. அடுத்தது என்ன சொன்னோம், we should industrial ready அப்படின்னு சொன்னோம். இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கோம், future ready அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஜெனரேஷனுக்கு இருக்கிற மாதிரி வாய்ப்புகள் இதுக்கு முன்னாடி எந்த ஜெனரேஷனுக்குமே இருந்ததில்லை. ஆனால் இந்த குழந்தைங்க வந்து அவங்கள கல்வியில் புதுப்பித்துக் கொள்ளலை. அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷனும் இருக்கு. நம்மள நான் ரூரல் ஏரியாலேருந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் வந்து ஒரு டாப் நாச் காலேஜஸ்க்குள்ள போகிறதுக்கான ரூட்டே தெரியாமலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ எப்படி நம்ம வந்து இந்த கோர்ஸ் வந்து ஃபியூச்சரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த கோர்ஸ் ஃபியூச்சரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியும். அர்பன் ரூரல் பணக்காரங்க ஏழை அப்படி கிடையாது. குழந்தைங்க வந்து இப்ப நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்க வரவங்கள்ட்டயே ஏன்பா ஐஐடி எக்ஸாம் எழுதல, என்ட்ரன்ஸ் எழுதுன்னு கேட்டா தெரியாது மேம் எனக்கு. அப்ப இவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, கையிலேயே கூகுள் வச்சிருக்காங்க, டெய்லி 1.5 GB செலவு பண்றாங்க, ஆனாலும் they are not informed well. இல்ல they are not informed well ன்னு அவங்க எப்படி சொல்ல முடியுங்கிறத இல்ல, அதுக்கு ரீசன் தேடலே இல்ல. இல்ல தேடல் இல்லைங்கிறது இல்ல, பசங்க அந்த ஏஜ்ல அப்படிதானே இருப்பாங்க. இப்படி கவனிக்கப்படாத வேலை வாய்ப்பு இருக்கிற நிறைய துறைகள் இருக்கு. எனக்கு அதை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? ரெமோ இன்டர்நேஷனல் ஏவியேஷன் காலேஜ் அண்ட் PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திண்டுக்கல் பிரசன்ஸ் கோபிநாத்ஸ் ரவுண்ட் டேபிள். அடுத்து என்ன படிக்கலாம், பவர்ட் பை சென்னை சமிர்தா ஏவியேஷன் நர்சிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர், சேத்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிகைன் வுட்ஸ் கோபிநாத்ஸ் ரவுண்ட் டேபிள். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பற்றி இந்த ரவுண்ட் டேபிள் டிஸ்கஸ் பண்ண போது லட்சக்கணக்கான பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அடுத்து என்ன படிக்கலாம், என்ன கோர்ஸ் படிச்சா எந்த வேலைக்கு போகலாம், எந்த கோர்ஸுக்கு அடுத்து ஃபியூச்சர் இருக்கு, இல்லது எது இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு, இப்போ இது ஒரு ட்ரெண்ட், எந்த கோர்ஸ் எப்போ ட்ரெண்ட் அப்படின்னு. சரி, இது பற்றி ஒரு பரவலான டிஸ்கஷன் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சீனியர் எஜுகேஷனலிஸ்ட், கன்சல்டன்ட் அண்ட் வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய மனிதவள நிறுவனம் இப்படியானவர்களோடு சேர்ந்து ஒரு பேனல் டிஸ்கஷன் நடக்குது. இன்னைக்கு இந்த கோபிநாத் ரவுண்ட் டேபிளுடைய கெஸ்ட் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிஎல் நிறுவனத்துடைய சேர்மன் திரு மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள். வணக்கம் சார், தேங்க்ஸ் ஃபார் கமிங். அடுத்ததாக கெரியர் கன்சல்டன்ட் மிஸ்டர் அசோக் குமார் அவர்கள். வணக்கம் சார், தேங்க்யூ. அண்ட் கெரியர் கன்சல்டன்ட் குறிப்பாக கவர்மெண்ட் சர்வீசஸ்ல நித்யா செல்வகுமார் அவர்கள். வணக்கம் மேம், தேங்க்யூ. அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவர் சீனியர் எஜுகேஷனிஸ்ட் மிஸ்டர் ஜெயபிரகாஷ் காந்தி. வணக்கம். மறுபடியும் உங்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு முகம் சீனியர் எஜுகேஷனிஸ்ட் திரு நெடுஞ்செழியன் அவர்கள். 5 பேரும் 5 விதமான விஷயங்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பட் ஒட்டுமொத்தமாக இந்த ஓவரால் பேனல் டிஸ்கஷனில் நான் பர்டிகுலராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் அல்லது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலும் ஒரு டிகிரி முடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4 கோர்ஸ் இருக்கும், ஏதாவது ஒரு கோர்ஸில் போய் படிச்சுக்கலாம். இப்போ எக்கச்சக்கமான கோர்ஸ் இருக்குது. கடைசியில் எல்லாம் பண்ணிவிட்டு மசால் தோசை ஆர்டர் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு அவேர்னஸ் கூட கன்ஃபியூஷனும் கூடுதோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ முதல் கேள்வியை நான் என்ன வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, there are 2 ஏரியாஸ். ஒன்று வந்து மார்க்கெட்டு எதிர்பார்க்கக்கூடிய ஸ்கில் அண்ட் டேலண்ட், ஓகே. இந்த பக்கம் கோர்சஸ். இது ரெண்டுக்கும் இடையில ஒரு ஈக்குவலான பேலன்ஸ் இருக்கா, இல்லை இதுக்குள்ளே ஒரு பெரிய கேப் இருக்குது? கண்டிப்பாக ஒரு பெரிய கேப் இருக்குது சார். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே நுழையும் போது இருக்கிற சந்தர்ப்பம், சூழ்நிலை, தொழில்நுட்பம், வேலை வாய்ப்புகள், அவன் வெளியே வரும்போது டோட்டலாக மாறிடுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து செகண்ட் வேவ்க்கு பக்கம் வந்துட்டோம், அடுத்த தேர்ட் வேவ் போயிட்டு இதாகும். அப்போ வந்து அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி வச்சு தான் அவர் கெரியர் சூஸ் பண்ணுறான். தெர் இஸ் அ பிக் கேப். அவன் படிக்கிறது வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்க்டின் ஸ்கில்லில் போய் பாருங்கள். 2025 லிங்க்டின் ஸ்கில்லில் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் ஸ்கில் செட்ஸ் ஆர் கோயிங் டு பி வைப்ட் அவுட் இன் த நெக்ஸ்ட் 4 years. அவன் வெளியே வரும்போது அவனுக்கு வேண்டிய வெதர் வி ஆர் ப்ரிப்பேரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஃபியூச்சர்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ நான் இவர்கிட்ட வேலைக்கு போனேன்னா நான் படித்த டிகிரியோ மார்க் வச்சுட்டு வேலை கொடுக்க போகிறதில்ல, அவர் எதிர்பார்க்க திறமை என்னது. இப்போ நான் ரீசெண்டாக யூஎஸ் போயிருந்தபோது நீங்கள் அப்போ கேட்டாங்க, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. காலேஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி கைட் பண்ணணும், வாட் காலேஜ் ஷுட் டூ ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், நாம் படிக்கும்போது வி டெல் காலேஜ் யூ ஷுட் மேக் ஸ்டூடெண்ட்ஸ் நாலேஜ் ரெடி. அடுத்தது என்ன சொன்னோம்,
வி ஷுட் இண்டஸ்ட்ரியல் ரெடி அப்படின்னு சொன்னோம். இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஃபியூச்சர் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், வி ஷுட் மேக் அவர் சில்ட்ரன் ரெவல்யூஷன் ரெடி. தேர் ஆர் லாட் ஆஃப் டெக்னாலஜி ரெவல்யூஷன்ஸ். ஸோ இந்த கேப்பை வந்து வளர்ந்துட்டே தான் போகுது அன்லெஸ் வி மேக் அவர் சில்ட்ரன் ரெவல்யூஷன் ரெடி. மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள், ஆக்சுவலாக மனித வளம் குறித்து ஆரம்ப காலத்திலிருந்தே நீங்கள் தொடர்ச்சியாக அதோடு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். எப்போதுமே ஒரு புது டெக்னாலஜி வரப்போ ரெண்டு வரும். ஒன்று வந்து அது புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குங்கிறது ஒன்று. ரெண்டாவது இப்போ இந்த சார் சொன்னது மாதிரி ஒரு 70% வேலைகளை ஒரு புதிய டெக்னாலஜி ரீப்ளேஸ் பண்ணும். இது எனக்கு தெரிஞ்சு கம்ப்யூட்டர் வந்த காலத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய ஒன்று தான். ஆனால் ரியாலிட்டியில் வந்து அது ஒன்றும் அவ்வளோ பெரிய Y2K இஷ்யூலேருந்து தொடங்கி கம்ப்யூட்டர்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்நெட் டெக்னாலஜிஸ்லாம் உள்ள வந்து மேனுவல் மெஷின் will replace people அப்படின்னு. Of course, man versus machine war started long back. But still, இது எந்த அளவுக்கு இப்போ அவர் சொல்கிறது என்ன, இன்றைக்கி உள்ளே போகிறப்ப ஒன்று நடக்கும், ஆனால் வெளியில் வரப்போ வேறு நடக்கும். அதான் ரியாலிட்டியாகவும் இருக்குது. பட் இந்த ஏஐ மாதிரி வேகமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் இந்த படிப்புகளை அர்த்தமற்றதாக மாற்றி விடுவதற்கான சத்தியங்கள் அதிகம் இருக்கா? அவ்வளோ தூரம் வேலை வாய்ப்புலாம் இல்லாமல் போயிடுமா? இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாரதிராஜா ஒரு பாடம் எடுத்தால அலைகள் ஓய்வதில்லை மாதிரி நிறைய அலைகள் வந்து போயிட்டுருக்கு. என்னோட 40 ஆண்டு மனிதவள மேம்பாட்டு பணியில் நிறைய அலைகள் பார்த்துருக்கேன். இந்த அலைகளை தாண்டி நிலைத்து நிற்கக்கூடியது இன்ஸ்டிடியூஷன்ஸுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அடுத்து என்ன படிக்கலாம்னு நினைக்கிறத விட அடுத்து எங்கே படிக்கலான்ற கேள்வி சரியான கேள்வின்னு நினைக்கிறேன். என்ன முதல்ல வந்து நான் சொல்ல விரும்புகிறது தான். இப்போ வந்து என்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்கே எடுத்துக்கலாம், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், லாவாக இருக்கட்டும், இல்லை வந்து மெடிசனாக கூட இருக்கட்டும், ஒரு தளமயமாக்கல் உருவாயிருக்குங்க. அதாவது ஒரு டயர் 1, டயர் 2, டயர் 3 அப்படின்னு வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸை நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணலாம். இந்த தளங்களுக்கு இடையில் இருக்கிற வித்தியாசம் விரிவடைந்தே போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு கேப் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டயர் ஐஐடி, என்ஐடி, பிஎஸ்ஜி, அந்த மாதிரி பிட்ஸ், இந்த மாதிரி வந்து அந்த நிறுவனங்களுக்கும் அடுத்த தளத்தில் வர்ற நிறுவனங்களுக்கும் இருக்கிற கேப் வந்து விரிவிஞ்சுக்கிட்டே போகுது. அந்த சில நிறுவனங்கள் அந்த டயர் 1க்குள்ளே போகிறாங்க, பல நிறுவனங்கள் டயர் 2லேருந்து டயர் 3க்கு போகிறாங்க. டயர் 3 தான் வேலை கிடைக்காது. நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட 35% 40% ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வருஷம் வேலை கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு டேட்டா நான் சொல்கிறது. இது வந்து அந்த டயர் 1ல் போகிறப்போ நீங்கள் வந்து ஒரு 50,000-60,000 ரூபாவோட ஒரு 3 ஜாப் எடுத்துகிட்டு போகிறான் அந்த பையன் வந்து. அதே நேரத்தில் டயர் 3ல வேலை கிடைக்கும். டயர் 1 நீங்க சொல்றது நகரங்களா இல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய தரவரிசை வந்து இன்னைக்கு வந்து அந்த தளங்களுக்கு இடையில டயர் 1, டயர் 2, டயர் 3 இடையில இருக்கிற வித்தியாசங்கள் விரிவடைந்து கொண்டே செல்கிறது. அதனால நீங்க அடுத்து என்ன படிக்கலான்ற கேள்வியை விட அடுத்து எங்க படிக்கலாம், என்ன படிக்கலான்றதை விட நீங்க வந்து அந்த ஐஐடிலையும், என்ஐடிலையும், பிஎஸ்ஜிலையும், அந்த பிட்ஸ் பிலானிலையும், விஐடிலையும், எஸ்எஸ்என்லையும் என்ன படித்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு வித்தியாசமான மாற்றம் வந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்ஸ்டிடியூஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஏஐ சார் சொன்னாங்க ஏஐ அலை ஓடிட்டு இருக்கு அப்படின்னாங்க, அது உண்மைதான். ஆனா அந்த ஏஐ வந்து எல்லா துறைகளிலுமே உள்வாங்கிட்டாங்க. அதனால இது தனியா வந்து ஏஐ படிக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க வந்து இசி படிச்சாலும் இஇ படிச்சாலும் என்ன படிச்சாலும் அதுல வந்து கோர்ஸை மாத்திட்டு இருக்காங்க. அது ஒரு டெக்னாலஜி இன்கார்பரேஷன்ங்கற லெவல்ல அது டெக்னாலஜி இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இன்னைக்கு வந்து டிட்டர்மின் பண்ணுது. அதனால நீங்க முடிவெடுக்க வேண்டியது எங்க படிக்கணும். இப்போ Tier 1 காலேஜஸ்ல படிச்சா இயல்பாகவே ஒரு பெரிய கம்பெனிஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க சார். ஆக்சுவலா அது ஒரு நடக்குது அப்படின்னாலும் கூட, பட் இந்த Tier 1 இன்ஸ்டிடியூஷன்ல போய் படிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லோருக்கும் கிடைச்சிருக்கானா இல்லை, அல்லது நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கான்னு இல்லை. அப்போ ஒரு சோஷியல் ஈகோ சிஸ்டம்குள்ள இந்த நிலைமை இருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து இன்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட், நாட் வந்து இன்ஸ்டிடியூஷன் தான் ஃபர்ஸ்ட். சார் சொல்றதுல எனக்கு 100% அக்ரிமெண்ட். அண்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து போட்டிகள் நிறைந்த உலகம். இது குழந்தைங்க வந்து போட்டி வந்து அது வந்து ஓட தான் ஆகணும், அந்த ரேஸில் ஓடி தான் ஆகணும். பட் அந்த கல்வியோட முக்கியமான குறிக்கோள் வந்து வேலை வாங்கி தரது கிடையாது, தொழில்நுட்பத்துக்காக உங்களை வந்து பயிற்றுவிக்கிறது கிடையாது. முக்கியமான கல்வியோட நோக்கம் என்ன அப்படின்னா, உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் எந்த ஒரு சவால்கள் வந்தாலும் தான் பெற்ற கல்வியின் வாயிலாக எவ்வாறு எதிர்கொண்டு வெற்றி காண்பதுங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்குறது தான் கல்வி. ஏன்னா இப்போ நம்மலாம் படிக்கும்போது, ஸ்கூலில் படிக்கும்போது மொபைல்னு ஒரு டிவைஸ் வரும் நம்ம கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல, இன்டர்நெட் வரும்னு நினச்சி பார்த்ததில்ல. தொழில்நுட்ப வளர்ச்சிகள் மாறிட்டே இருக்கும். இப்போ சார் சொன்ன ஏஐ வந்து 1956 இருக்குது. ப்ரொஃபஸர் ஜான் மெக்கர்த்தி தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் ஏஐ அட் ஸ்டான்ஃபோர்ட். இப்போ நீங்கள் வந்து ஏஐ அப்படிங்கிறது வந்து ஒரு த்ரெட் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏஐ வந்து டாக்டர் அபிஜித் பானர்ஜி அவரோட வேர்ல்ட் நாலேஜ் ஃபோரத்தில் சொல்லியிருக்கிற அழகாக, அதாவது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வந்து யாரை பாதிக்கும்னா, நீங்கள் வந்து ஒரு மிடில் லேயரில் இருக்கிறவங்க, தொழில்நுட்ப அதாவது தன்னை வந்து அடிக்கடி கல்வியில் புதுப்பிக்க, அதாவது இப்போ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அப்டேட் பண்ணாதவங்களுக்கு தான் இந்த பாதிப்புகள் ஏற்படும்.
தொடர்ந்து மாறி வரும் சூழலை வந்து ஏற்றவாறு நான் வந்து இதை வந்து அடாப்ட் பண்ணி நான் அது மேலே நான் வந்து ஸ்வே பண்ண ரெடியாக இருக்கேன், அதில் நான் நீந்துறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னா அவர் என்றைக்குமே மூழ்க மாட்டார். அந்த தன்னம்பிக்கையை வந்து கல்வி கொடுக்கலைன்னா, சார் சொன்ன அந்த Tier 3 இன்ஸ்டிடியூஷன்லாம் அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை பார்க்குறதில்ல. ஆனால் சிலபஸில் பிரச்சனை இல்லை, அந்த இன்ஸ்டிடியூஷனில் பிரச்சனை இல்லை. மெயினாக வந்து இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது இதுக்கு ஏற்ற நம்ம வந்து ஃபேக்கல்ட்டிஸை வந்து உருவாக்கல. அந்த ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இன்ஸ்பிரேஷனோட கமிட்மெண்ட்டோட, இப்போ நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் 100% கமிட்டட் டீச்சர் இருந்தாங்க, நம்ம ஒரு 70 to 80% பார்த்தோம். இன்றைக்கி இந்த ஜென்ரேஷன் பார்க்குறது 20% தான். ஆனால் இந்த பாப்புலேஷன் க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்ட்ரியில் பிளானிங் கிடையாது. ஆனால் குழந்தைங்க வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி யூஜியில் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஏன்னா இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 28.4. இதே நான் வந்து ஹையர் எஜுகேஷன் வந்தேன்னா அது சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் இங்கே யூஜியில் நல்ல காலேஜ் எது காலேஜ் கிடைக்குதோ, இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நான் MCCயில் ஐலாவில் படித்தா கூட நான் திருப்பி போய் IITயில் படிக்கலாம். நீங்கள் அதில் வந்து உலகளாவிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உலகத்தில் இந்த பாப்புலேஷனே கிடையாது. இந்தியாவோட மீடியன் ஏஜ் வந்து 28.4, சைனா வந்து 38.4. அதனால தான் சைனா 3 child பாலிசி. இந்த ஜென்ரேஷனுக்கு இருக்கிற மாதிரி வாய்ப்புகள் இதுக்கு முன்னாடி எந்த ஜென்ரேஷனுக்குமே இருந்ததில்லை. ஆனால் இந்த குழந்தைங்க வந்து அவங்கள கல்வியில் புதுப்பித்து கொள்ளலை, இல்லை அவங்க நிறைய புது தொழில்நுட்பம் அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷனும் இருக்கு. நம்மள இப்போ Tier 1, Tier 2, Tier 3ங்கிறத ஒரு ஸ்டூடெண்ட் டிசைட் பண்ணலை. ஓகே, அந்த கல்லூரியின் தரம் டிசைட் பண்ணுது, அல்லது அக்ரிடேஷன்ஸு, இந்த கல்லூரிக்கு ரேங்கிங்ஸு, இப்படியான ஒரு சிஸ்டம் தான் அதை டிசைட் பண்ணுது. இப்போ எனக்கு வந்து நான் ரூரல் ஏரியாவிலேருந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் வந்து அந்த டாப் நாச் காலேஜஸ்குள்ளே போகிறதுக்கான ரூட்டே தெரியாமலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிச்சயம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போது எப்படி நம்ம வந்து இந்த கோர்ஸ் வந்து ஃப்யூச்சரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த கோர்ஸ் ஃப்யூச்சரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல முடியும்? ஏன்னா ரொம்ப வருஷமாக அப்படி தானே சொல்கிறாங்க. இல்லை, அதுதான் சார். இப்போ வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எடுத்தாங்க, ஒரு பக்கம் ஈஸி எடுத்துட்டாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. பட் அவங்க வெளியே வரும்போது டோட்டலி சீன் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் இந்த மாதிரி தானே சார் எஜுகேட் பண்ண போகிறாங்க. என்னன்னு அதுதான் வேணாங்கிறோம். அதாவது நீ தமிழ் எப்போவுமே தமிழில் பார்த்தீங்கன்னா மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிறான், எல்லாமே மாறும். நான் அடித்து சொல்லுவேன் சார், பை 2032 AI வில் பி ரீப்ளேஸ் பை OIங்கிறான், ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ். ஏன்னா இப்போவே பயோ கம்ப்யூட்டர்ஸ் வந்துருச்சு, பிரெயின் செல்லோட கம்ப்யூட்டிங் வந்துருச்சு. நீங்கள் ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ் போட்டீங்கன்னா எல்லாமே AI இட் செல்ஃப் இப்போ ஜெனரேட்டிவ் ஏலேருந்து அஜென்டிக் ஏலேருந்து ஆர்டிஃபிஷியல் ஜெனரேருந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். அடுத்தது OI பற்றி பேச போகிறாங்க. இல்லை, அதுதான் நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ ஒரு மாற்று கருத்து இருக்கு. என்னன்னா, அதாவது நீங்கள் சொன்னதில் இப்போ அதாவது சமப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இது அர்பன் ரூரல் பணக்காரங்க ஏழை அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பேரண்ட்ஸோட நாலேஜை அப்படியே டம்ப் பண்ணுறாங்க. குழந்தைங்க இப்போ நான் UPSC எக்ஸாம் படிக்க வரவங்கள்ட்டையே ஏன்பா IIT எக்ஸாம் எழுதலை, என்ட்ரன்ஸ் எழுதுன்னு கேட்டால் தெரியாது மேம் எனக்கு. அப்போ நான் கிளாஸ் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே, நான் இந்த எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே சொல்கிறாங்க IIT என்ட்ரன்ஸ் எப்போயோ அப்ளை பண்ணி முடிஞ்சிருச்சுன்றாங்க. பார்த்தா அப்பா அம்மாலாம் நல்லா படித்து ஏதாவது எம்ப்ளாயியாக இருப்பாங்க. ஸோ அங்கேயுமே அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஏன்பா ஏரோநாட்டிக்கல் எடுத்தேன்னு கேட்டால் நான் பைலட் ஆகலாம்னு நினச்சி எடுத்தேன் மேம் இன்னமும் சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா, நீ ஏன்பா அக்ரி எடுக்கிற அப்படின்னு கேட்டால் நான் IAS ஆகணும் மேம் அப்படின்றாங்க. நானும் அப்படி தான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது நிறைய பேர் IAS IPS போகணும்னு எடுக்கிறவங்க அதுக்கான ஒரு பெட்டர் ரூட்டாக அக்ரியை தான் பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே எனக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ IAS IPS இருக்கவங்க நிறைய பேர் UGயில் அக்ரிகல்ச்சர் எடுத்துகிட்டு வந்தவங்க இருக்காங்க. கண்டிப்பாக. அதனால ஒருவேளை அப்படி பண்ணுறாங்க. அது என்னன்னா, நாங்கள் படிக்கும் போதும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, உள்ளே சிவில் சர்வீஸ் ட்ரைனிங்னு ஒன்று கொடுப்பாங்க. முக்கியமாக சிலபஸ் நிறைய மேட்சிங் இருக்கும். அதாவது சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சீட் சயின்ஸ், பயோ சயின்ஸ் எல்லாமே நாங்கள் படிச்சுக்கிட்டே இருப்போம் 4 வருஷமும். வேற எந்த யூஜிலையுமே பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் ஒரு குரூப் மட்டும் படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாட்னி எடுத்தால் பாட்னி மட்டும் படிப்பாங்க, என்ஜினியரிங் எடுத்தால் மேக்ஸ் நல்லா வரும், மற்ற சயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டச் இல்லாமல் போயிடும். வேற எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே சயின்ஸ் மேக்ஸ் ரெண்டுமே கட்டாயமாக இருக்கும். ஹிஸ்ட்ரி பாலிட்டி எல்லாம் எல்லாருக்கும் ஈக்குவலாக 10th வரைக்கும் படிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரே மாதிரி படிப்பாங்க. ஆனால் இந்த சயின்ஸில் டச் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அக்ரி ஒரு இதுவாக ஒரு ஃபோர்ஸ் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் மற்ற அளவில் அக்ரிக்குள்ளேயுமே இருக்கிற பசங்கள்கிட்ட என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டாங்கன்னா ஜென்ரலாக பிளாங்காக தான் இருப்பாங்க. நான் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் ICRல போய் சயின்டிஸ்ட் ஆக போகிறேன்னு ஒருத்தர் சொல்லுவார், அவரும் அதே தான் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னொருத்தர் நான் பேங்க் எம்ப்ளாயி ஆக போகிறேன்னு, அவருக்கும் என்ன பண்ணணுன்றது தெரில. இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, கையிலேயே கூகுள் வச்சுருக்காங்க, டெய்லி 1.5 GB செலவு பண்ணுறாங்க, ஆனாலும் தே ஆர் நாட் informed well. இல்ல they are not informed well னு அவங்க எப்படி சொல்ல முடியும்ங்கறத கேள்வி. இல்ல அதுக்கு ரீசன் தேடலே இல்ல. இல்ல தேடல் இல்லங்கிறதுல பசங்க அந்த ஏஜ்ல அப்படி தானே இருப்பாங்க. இப்போ நீங்களே சொன்னீங்க நானே இப்படி தான் வந்தேன் அப்படின்னு. இல்ல ரியல் சேலஞ்ச் என்னன்னா எல்லாருக்கும் CSIT கோர்ஸ் தான் வேணுங்கிறது தான் ரியல் சேலஞ்ச்.
அண்ணா யூனிவர்சிட்டிக்கிலே 120 விதமான இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. பட் எல்லாரும் சிஎஸ்சி, ஐடிஏ இந்த மாதிரி செலக்டிவான கோர்சஸ் மட்டும் வச்சுக்கிறது தான் பிரச்சனையே. இப்போ ஃபுட் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் 8 கோடி பாப்புலேஷன் இருக்கும். எல்லாருக்கும் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னிக்ஸ் இல்லாமல் ஃபுட் வீட்டுக்கு வந்து சேர்றதே கிடையாது. ஸோ ஃபுட் டெக்னாலஜி படித்தவங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. எல்லாரும் இந்த சிஎஸ்சி, ஐடிங்கிற அந்த ஃபேண்டசிக்குள்ளே போகிறது தான் ரியல் ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட். அவருமே அந்த நிறைய மேடைகளில் சொல்லியிருக்காரு, நெடுஞ்சலையும் ரொம்ப காலமாக அதை சொல்லிட்டு இருக்காரு, 15-20 வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு. இந்தியா மாதிரி ஒரு நாட்டிற்கு பல்வேறு விதமான டெக்னிக்கல் பீப்புள் தேவை, அல்லது பல்வேறு துறைசார் அறிவோடு பலரும் வரணும். இப்படி கவனிக்கப்படாத வேலைவாய்ப்பு இருக்கிற நிறைய துறைகள் இருக்குல்ல, எனக்கு அதை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? இப்போ எடுத்துக்கிட்டு அந்த ட்ரெண்டிங் கோர்சஸ், பாப்புலர் கோர்சஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய டேட்டா சயின்ஸு, ரோபோட்டிக்ஸு, ஐடி, ஏஐ, அப்புறம் இதில் வந்து இப்போ மீடியாவையும் சேர்த்துக்கலாம். கடந்த 10 வருஷமாக நான் அதை பார்க்குறேன். இது நீங்கள் சொன்னது எல்லாமே மாறப்போகுது சார். இல்லை அதான் மாறுவோம், ஆனால் இதெல்லாம் பாப்புலராக பேசப்படுது. அதுதான் நம்ம தப்புன்னு சொல்கிறோம். இல்லை வர அதனால தான் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் டேட்டா சயின்ஸ் சொன்னீங்க, டேட்டா சயின்ஸ் இல்லை வரேன், இது முடிச்சுட்டு வரேன். எனக்கு என்னென்னா, அப்படி இதெல்லாம் வந்து பாப்புலராக சொல்லப்படக்கூடிய கோர்சஸ். இது நீங்களாக உண்மையிலே வேலை வாய்ப்பு இருக்குது, மாணவர்கள் சூஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிற சில கோர்சஸ் இருக்கும்ல, அது என்னென்ன கோர்சஸ்ன்னு சொல்லுங்கள். சார், இப்போ காரைக்குடியில் செக்ரின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க எல்லாருமே வந்து பேட்டரிஸில் வேலை செய்ய போகிறாங்க. ஸோ காரைக்குடியில் இருக்க கோர்ஸ் எல்லாருமே சென்னை, கோயம்புத்தூர் நோக்கி ஓடி வராங்களே தவிர காரைக்குடியில் யாரும் திரும்பி பார்க்குறதில்ல. ஃபுட் டெக்னாலஜிக்கு தஞ்சாவூரில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட்னு ஒரு யூனிக்கான வெறும் காலேஜ் ஃபுட் டெக்னாலஜி மட்டுமே சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. ஈவன் வந்து பயோடெக், பயோமெடிக்கல், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது பயாலஜி பேஸ்டாகவே. இப்போ நீட் எழுதக்கூடிய குழந்தைங்க எல்லாரும் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் மட்டும் தான் யோசிக்கிறாங்க. நீட் எழுதுறீங்கன்னா வெறும் 8 ஆப்ஷன் தான் இருக்குது. நீட் எழுதலைன்னா 25 விதமான கோர்சஸ் நான் லிஸ்ட் பண்ண முடியும். நீட் எழுதாமல் நல்ல கோர்சஸ் என்னென்ன இருக்குது? ஃபிஷரி சயின்ஸ்னு இருக்குது சார். தமிழ்நாடு ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டி 12th மார்க் பேஸ் பண்ணி தான் அட்மிஷன்ஸே இருக்க போகுது. அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, 18 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்னு சொல்லுவாங்க, மெடிசன் அலைன்டு கோர்சஸ், அதில் ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபார்மசின்னு லிஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே மோஸ்ட் டிமாண்டிங். எப்போ நர்சிங் நோக்கி ஓடுவாங்க, ஆப்டோமெட்ரின்னு ஒன்று இருக்குது, சூஸ் பண்ண மாட்டாங்க. பிஏஎஸ்எல்பின்னு ஒன்று இருக்குது, ஆடியோ ஸ்பீச் லாங்குவேஜ் தெரப்பி. எவ்வளோ நீங்கள் நீ ஸ்டோன் பண்ணி படிக்கிறீங்களோ அவ்வளோ டிமாண்ட் இருக்க போகுது. இல்லை, நீ ஸ்டோன் பண்ணி படித்தா கடைசியில் ஒரு டிகிரி மட்டும் இருக்கும், எனக்கு வேலை இல்லாமல் போச்சு, அந்த பயம். அது உண்மை சார், உண்மை, 100% உண்மை. இல்லை சார், ஆக்சுவலாக யூஜி வந்து வைடாக படிக்கணும், பிஜி வந்து நீ ஸ்டோன் பண்ணணும். இல்லை, நான் முதல்ல பிஜிக்கு அப்புறம் போகலாம். ஏன்னா எல்லாருமே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கல்யாண வயசு 30 வயசுக்கு போய் சேர்ந்ததுக்கு பின்னால் பல ரீசன்ஸ் இருக்கிறதுல முக்கியமான ஒரு எஜுகேஷன் கூட. ஓகே, ஒரு யூஜி முடிச்சு, பிஜி முடிச்சு, ஒரு 4 வருஷம் ப்ராக்டிஸ் முடிச்சு, அதுக்கப்புறம் பெங்களூரில் சொந்த வீடு வாங்கி பேங்க் பேலன்ஸை நிறுத்தி. இல்லை, ஹாஸ்பிட்டலில் வெறும் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிச்சவங்க மட்டுமே தேவையில்லை சார். இல்லை, எனக்கு அது புரியுது. நான் என்ன கேட்குறேன்னா, நீஷா போக போக அதற்கான வாய்ப்புகள் அதிகமா இல்லை, நீங்கள் நீஷா ஒரு கோர்ஸ் படிச்சிருப்பீங்களான்னு கேட்குறேன். இல்லை, நீஷை விட யூனிக்காக சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை, அதுதான் இதில் நான் சேலஞ்சஸ். இதில் எனக்கு என்னன்னா, நான் வந்து இதில் ஃபேண்டஸியாக பார்க்க முடியாது, எனக்கு மினிமம் கேரண்டி வேணும். கண்டிப்பாக நான் முழுக்க அவரோட உடன்பட்டாலும் கூட, அதாவது பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டு விஸ்டம், அது வந்து விஸ்டம் தான், அல்லது ஒரு நம்பிக்கையை தரணும், இதை நானும் நம்புகிறேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சமூக கணக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டினுடைய பிள்ளை தலையெடுத்தா தான் அந்த குடும்பம் தலை தூக்கும் அப்படிங்கிற நிலைமை இருக்கிறப்ப நான் சாய்ஸஸ்க்குள்ளே போக முடியாதுல்ல. இப்போ எல்லாருமே போய் இந்த பாப்புலர் கோர்ஸில் விளையாடுறதுக்கான ரீசனே என்னன்னு கேட்டால், இதில் ஒரு மினிமம் கேரண்டி இருக்குன்னு நம்புகிறாங்க அல்லது நம்ப வைக்கப்படுகிறாங்க. அதில் ஒரு இருக்குது. சார், நான் என்ன நினைக்கிறேன்னா, எனி கோர்ஸ் சக்ஸஸ் ரேஷியோஸ் 10% தான் சார். இப்போ வந்து நீங்கள் சிஎஸ்சி எடுங்க, ஐடி எடுங்க, தமிழ்நாட்டில் 85,000 பேர் சிஎஸ்சி படிக்கிறான், 10,000 பேர் தான் குவாலிஃபைடாக இருக்கும். அதாவது எம்ப்ளாயபிள் டேலண்ட்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 10% தான். இதுலையுமே இன்னொரு, ஐம் நாட் ஆர்கியூயிங் வித் யூ, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்லு, டேலண்ட்டு, கதை வேறு, எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்குதுன்னு முதல்ல நம்ம பேசுகிறோம். அதுக்கப்புறம் குரோத்தை பற்றி பேசலாம். ஏன்னா முதல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா, இப்போ சிலிக்கான் வேலியில் போய் உள்ளே உட்காந்துருக்க எல்லாரும் சூப்பராக அந்த டேலண்டோடலாம் உள்ளே போகல. உள்ளே போய் நம்ம பசங்க ஸ்பெஷாலிட்டியாக தான் உள்ளே போயிட்டானுங்க, தத்தி புத்தி பிடிச்சி மேலே வந்துடுவானுங்க, ஓட்டு வீடு மாடி வீடு ஆகிடும். அந்த ஒரு கணக்கு வந்துடும். தட்ஸ் வை நான் என்ன கேட்கறேன்னா, யூனிக்காக படித்தா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத எனக்கு உத்தரவாதமாக ஏதாவது ஒரு வகையில் சொன்னால் ப்ராபப்ளி அவங்களும் அதுக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. நெடுஞ்செழியன் சார் அழகாக ஒரு இடத்துல கோட் பண்ணியிருப்பாங்க, லட்சத்தில் கம்ப்ளீட் பண்ணி நீ காணாமல் போகிறத விட செலக்டிவாக படித்து ஜெயிக்க முடியும். நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் நெடுஞ்செழியன் சாரே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ டிசைன் படிக்கலாம், இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட் இருக்க பையன் என்ன ஆகிறான் அப்படின்னா சிஎஸ்ஐ 18 லிமிட் ஆகிறான். மேத்தமெட்டிக்கலி குட்னா சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டில் படிக்கலாம், ஐஎஸ்ஐ இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் கொல்கத்தாவில் படிக்கலாம். ஸோ மேத்தமெட்டிக்கல் காம்படன்ஸ் இருக்கும், நம்ம எங்கே பண்ணுறோம், கோடிங் ஜாப்ஸ் அனுப்பிட்டு இருக்கோம். ஏதாவது வித்தியாசமாக பண்ண முடியும். இந்த மாதிரி இப்போ கிரியேட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் இருக்குது, டிசைன் இன்ஸ்டியூட்ஸில் போய் நம்ம பசங்க படிக்க முடியும். திருப்பி அதே இன்ஜினியரிங் காலேஜ்குள்ளே போகிறது தான் ரியல் ப்ராப்ளம். ஸோ அவனோட இன்ட்ரெஸ்ட்டை, அவனோட பர்சனாலிட்டி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ரைட்டான பீப்புளை ரைட்டான பிளேசஸ்க்கு அனுப்பணுங்கிறதா ரியாலிட்டி. ஓகே, ஆக்சுவலாக கடைசியில் எல்லாரும் வந்து சேரடா இதான். அதனால் இதுக்கு நீங்கள் தான் இப்போ சொல்லணும். அதாவது நீஷு, யூனிக் கோர்சஸ், அப்புறம் வந்து அறியப்படாத பகுதிகள், அப்புறம் வந்து எனக்கு மினிமம் கேரண்டி தரக்கூடிய படிப்புகள், இப்படி 4 நம்ம பிரிச்சுக்கலாம்.
ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பையன் எதை சூஸ் பண்ணும்? ஒரே ஒரு சின்ன பெர்ஸ்பெக்டிவ் அதுக்கு முன்னால் இங்கே பாருங்கள், இப்போ 100 பேர் இப்போ +2 பாஸ் பண்ணுறாங்கன்னா 48 பேர் அதுக்கு மேலே படிக்கிறது இல்லை. தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 100க்கு 28 பேர் தான் வந்து கல்லூரிக்குள்ளே போகிறாங்க. ஓகே, மிச்சம் எல்லாருமே வேற ஒரு தான் எடுக்கிறாங்க. ஒரு பெரிய ரெவல்யூஷன், அது சொன்ன ஏஐ விட பெரிய ரெவல்யூஷன் நான் நினைக்கிறது. நம்ம யாரும் பெருசாக பேச தயங்குறது இந்த விஷயம். ஈவன் தமிழ்நாட்டில் கூட 52 விழுக்காடு +2 முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்கள் இருக்கிறது தமிழ்நாடு. இந்தியாவோட 2 மடங்கு நம்ம வந்து போகிறோம். ஆனால் இங்கே கூட 48 பேர் அந்த கட்டத்தில் அவங்க வந்து ஏதாவது ஒரு வேலை எடுக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு திறன் வளர்த்தல் அப்படின்னு வந்து மிகப்பெரிய அலை, ஏஐ விட அது பெரிய அலை நான் நினைக்கிறேன். கவர்மெண்ட்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 50,000 கோடி செலவு பண்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ல 30,000 கோடி செலவு பண்றாங்க, 80,000 கோடி செலவு பண்ணி இன்னைக்கு திறன் வளர்த்தல் திட்டங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க +2 முடிச்சுட்டு ஒரு 3 மாசம் அதில் ஒரு பயிற்சி, DDU-GKYO இல்லை கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், இந்த மாதிரி வந்து PM தக்ஷ், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 ஸ்கீம்ஸ் ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 3 மாதம் படிச்சுட்டு அவன் வந்து அந்த ஒரு ரோட் சைடில் மெக்கானிக்காக இருந்தவங்க கூட இன்னைக்கு வந்து முறை சார்ந்த வேலைக்கு போக முடியுது. அது ஒரு மிகப்பெரிய புரட்சின்னு நான் நினைக்கிறேன். ஆர்கனைஸ் செக்டர் துறையில் வந்து என்ட்ராக அவனால் முடியுது. அடிபட்டு உதப்பட்டு ஏதாவது ஒரு இடத்துல பெரிய ஆளாகிறது, இந்த ரஜினி படத்தில் ஒரு மாதிரி டக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணி அவர் வந்து பெரிய ஆளாயிருவார். இது அதுக்கு வந்து இப்போ ஒரு முறை சார்ந்த வழிகாட்டுதல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆர்கனைஸ்டாவே ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து சரியா டாப் பண்ணிருக்காங்களா? சரியா ஸ்டாப் பண்றது இல்லைன்னு என்னுடைய பெரிய எல்லாமே இருக்கு. ஆனா கரெக்டா அது தேவைப்படுறவங்களுக்கு போய் சேர்றது இல்ல. பெருமுயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. Behind Notes presents Gopinath's Round Table. அடுத்து என்ன படிக்கலாம்? டைட்டில் ஸ்பான்சர் ரெமோ இன்டர்நேஷனல் ஏவியேஷன் காலேஜ். ரெமோவில் படிப்போம், உலகெங்கிலும் பரப்பும். ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ். PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திண்டுக்கல். பில்டிங் தி ஃபியூச்சர். பவர்ட் பை சென்னை சமர்த்தா. ஏவியேஷன், நர்சிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஈஸியா படிக்கலாம் சாலரியோட. ரத்தினம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். நாட் ஜஸ்ட் a degree, a journey through industry. சேது இன்ஸ்டிடியூட் ஆஃப் Technology, from vision to victory, 3 decades of success.